நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல். செய்திகள் வாசிப்பது கீதா. மேடவாக்கம் காயிதே மில்லத் கல்லூரியில் 300 மாணவ மாணவியர் இரத்த தானம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மேடவாக்கத்தில் உள்ள காயிதே மில்லத் கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு கல்லூரி செயலாளர் தாவித் மியாத்கான், முதல்வர் அப்துல் தவாப் ஆகியோர் தலைமை தாங்கினார். இதில் கவிஞர் ஜான் தன்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மாணவர்கள் செய்த இரத்த தானம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மற்றும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்கள் இரத்த தானம் செய்வது குறித்து கவிஞர் ஜான் தன்ராஜ் எழுதிய பாடலும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர்கள் டாக்டர் ஷேக் கலீல், முனைவர் மணிகண்டன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரியில் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். அதையொட்டி வருடந்தோறும் அவர்கள் இரத்த தான முகாம் நடத்துகிறார்கள். இந்த வருடத்தினுடைய சிறப்பு, அதிகமான மாணவர்கள் இரத்த தானம் செய்ய முன்வந்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தை நாம் பாராட்ட வேண்டும். மாணவர்களுக்கு இந்த வயதிலேயே இரத்த தானத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அது பலருக்கு உதவியாக இருக்கும். உண்மையிலே தானத்திலே சிறந்த தானம் எது என்று சொன்னால் இரத்த தானம். உங்களால் ஒரு உயிர் சிரிக்கிறது, உங்களால் ஒரு தாயினுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இது வெறும் ஒரு துளி அல்ல, அன்பின் பெருங்கடல். ஆகவே இதை வெறும் இரத்த துளியாக நினைக்கக்கூடாது. யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சகோதரனுக்கு, சகோதரிக்கு இந்த ரத்தம் போய் சேருகிற போது அவன் எந்த ஜாதி என்று தெரியாது, எந்த மதம் என்று தெரியாது. ஆனால் இதில் மனிதம் இருக்கிறது, மனிதம் விழிக்கிறது. மனித நேயத்தை மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய விஷயமாக இந்த கல்லூரியிலே இரத்த தானம் நடைபெறுகிறது. இந்த கல்லூரியினுடைய முதலாளர் மற்றும் செயலாளர் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில் அதிகமான மாணவ மாணவிகளும் இரத்த தானம் கொடுக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பு. உலக வரலாற்றில் போரில் ரத்தம் சிந்தியவர்கள் நாம் முக்கியமாக கருதவில்லை, சண்டையில் ரத்தம் சிந்தியவர்கள் முக்கியமாக கருதவில்லை, சாலையில் விபத்தில் சிந்தியவர்கள் ரத்தம் சிந்துவதாக கருதவில்லை. உண்மையாகவே ஒரு துளி ரத்தம் ஒரு உயிரை காக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. பாருங்கள், இது இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு. இந்த நரம்பிலிருந்து இன்னொருடைய நரம்புக்கு ரத்தம் பாய்கின்ற போது ஒரு புது சக்தி பிறக்கிறது. அவர்கள் எழுந்து உட்கார்கிறார்கள். அவர்கள் முகத்தில் பார்க்கக்கூடிய அந்த புன்னகை இருக்கிறது பாருங்கள், அது எத்தனை கோடி கொடுத்தாலும் வராது. ஆகவே இந்த இரத்த தானத்தை மாணவர்களின் மூலமாக தொலைக்காட்சி வாயிலாக அநேக இரத்த தானம் செய்ய முன் வர வேண்டும். ஆகவே இது உதிரத்தினுடைய ரத்தம், உயிரை காக்கும் ரத்தம். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த கல்லூரியுடைய அனைத்து நிர்வாகிகளையும், முதல்வரையும், செயலாளரையும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி. காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரியில் 50வது பொன்னாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் இரத்த தான முகாம் நிறுவியிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம அப்படின்னா நோய்களுக்காக அறுவை சிகிச்சைகள் நிறைய நடக்கிறது. இதனால் ரத்தத்தின் டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ அந்த டிமாண்டுக்கு சப்ளை ஏற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லி அந்த விழிப்புணர்வோடு, சமுதாய உணர்ச்சியோடு இந்த முகாமை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த முகாமிற்கு உறுதுணையாக இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்,
குரோம்பேட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஹெல்த் சென்டர், மேடவாக்கம் பிரைமரி ஹெல்த் சென்டர், இவங்க எல்லாமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இவர்களுக்கு நன்றி. நம்முடைய கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் ஜனாப் தாவூத் மியாகான் சாஹிப் அவர்கள் அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சமுதாய நோக்குடன் பாஸ்பரத்திற்காக இந்த ஒரு முகாம் அமைகிறது. அவர் கொடுத்த பெர்மிஷனுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாட சீரீஸ் ஆஃப் செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமான ஒரு விழாவாக நம்ம கொண்டாடுவது எது என்றால் இந்த மாபெரும் ரத்த தான முகாம். நீங்க நாம் கொடுத்த அனைவர்களுக்கும், நல்லுள்ளங்களுக்கும், ஒத்துழைத்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும், என் நிர்வாகத்தின் சார்பாகவும், கல்லூரியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.